கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை எசேக்கியேல் 7வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 7:4 வாசிப்போம். என் கண் உன்னை தப்பவிடாது, நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன், உன் அருவருப்புகளுக்கு தக்கதை உன் நடுவில் வந்திருக்கும், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலியமா ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம். அவர் சொல்றாரு, என் கண் உன்னை தப்ப விடாது, நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன், உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படிங்கிறாரு. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இப்போ இந்த காரியெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, அவங்க என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அவங்களுக்குள்ள இருக்கு, அவருக்கு கீழ்ப்படியாம போறாங்க. அப்ப இப்படி ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என் கண் உன்னை தப்ப விடாது. அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அவருக்கு பிரியமில்லாத ஒரு வழியில நான் போகும்போது அவர் என்ன அப்படியே விட்டுற மாட்டார். நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வர பண்ணுவேன். நான் எந்த வழியில போறோமோ, நான் என்ன செய்யறோமோ அதுக்கு தக்க தண்டனை ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பேங்கிறார். அப்ப இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இது நடக்கும்போது அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஏன்னா அவங்க கர்த்தருடைய ஜனங்கள். அப்ப கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போகும்போது, கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போகும்போது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போகும்போது அவர் அப்படியே விட்டுற மாட்டார். அவர் என்ன செய்யறாரு? ஒரு சில காரியங்களை அனுமதிச்சு அவர் கர்த்தருங்கிறத அறிந்து கொள்ளும்படியா செய்யறார். இப்போ உலகத்தார் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போலாம், அவங்களுக்கு எந்த ஒரு அதாவது கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க எந்த தப்பு செஞ்சாலும் அதுக்குரிய தண்டனை சீக்கிரமா வர்றதில்லை. துர்க்கிரியலுக்கு தக்க தண்டனை சீக்கிரமா நடவாதபடினால அவங்களுடைய இறுதி என்னாச்சு? கடினமாயிருச்சு. ஆனா நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால என்ன அப்படி ஆண்டவர் விட்டுறதில்ல. எனக்கு என்ன செய்யறாரு? உடனே அடி கொடுக்கிறார். அவர் கர்த்தருங்கிறத அறியும்படியா ஒரு சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். அப்ப இன்னைக்கும் நம்ம ஒரு சில காரியம் பார்ப்போம். எந்த சூழ்நிலையில எல்லாம் அவர் கர்த்தருங்கிறத நான் அறிந்து கொள்ள அவர் அந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார். இன்னைக்கு நான் அதுல அறிஞ்சுக்கிறேன்னா, அவரை பார்க்கிறேன்னா, இது கர்த்தர் தான் செஞ்சார், இது அவரு தான் அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத இன்னைக்கு அறிஞ்சிருக்கிறோமா? முதல் காரியம், யாத்ராகமம் 16வது அதிகாரம் 12வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 16:12 வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு உண்டாகுது. என்ன ஆகுது? அவங்களுக்கு குறைச்சல். வனாந்தரத்துல வரும்போது, கானான் தேசத்துக்கு ஆண்டவர் வழி நடத்திட்டு வரும்போது அவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படல. அதாவது கண்டிப்பா ஆண்டவர் சந்திப்பார். ஆனா அவங்களுக்குள்ள இருந்த காரியம் என்ன? முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு சாப்பாடு இல்ல, இப்படி ஒரு முறுமுறுப்புகள் அவங்களுக்கு வருது. அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அதாவது அந்த வனாந்தரத்துல இறைச்சி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல, அங்க அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது நடக்கும், இது நடக்கும் போது நான் கர்த்தருங்கிறத நீங்க அறிஞ்சுக்குவீங்க. கிடைக்கக்கூடாத இடத்துலயும் கூட அவர் என்ன செய்யறாரு? அது கொடுக்கிறார். அப்ப அதை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது, விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். அப்போ முதல் நாள் முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாயங்காலத்துல இறைச்சியை புசிப்பீங்க, விடியற் காலத்துல அப்பத்தினால திருப்தி ஆவீங்க. அப்ப கிடைக்கும்னு சொல்லல,
அதனால அவங்க திருப்தி ஆயிருவாங்க. அப்ப ஒரு பசியோடு இருக்கும்போது வயிறு நிறைய சாப்பிடும் போதுதான் நமக்கு திருப்தியா இருக்கும். நல்லா பசியா இருக்கும்போது கொஞ்சமா ஏதாவது கிடைக்கும் போது என்ன ஆகும்? திருப்தி ஆகாது. பசி பூரணமா நம்மளை விட்டு போகாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விடியற் காலத்துல அப்பத்தினால திருப்தி ஆவீங்க அப்படின்னார். அப்ப திருப்தி ஆகும்படியா ஆண்டவர் கொடுத்தார். இப்படி இன்னைக்கு என் தேவைகள் சந்திக்கப்படுது. எனக்கு அனுதினமும் என் தேவைகள் என்ன செய்யறார்? ஆண்டவர் சந்திக்கிறார். அப்ப அது அவருதான் எனக்கு கொடுக்கிறாருங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சிருக்கிறேனா? அது இல்லாம உபாகமம் 8வது அதிகாரம் 17, 18 வாசிக்கலாம். சேர்ந்து வாசிப்போம். உபாகமம் 8வது அதிகாரம் 17, 18 வாசிப்போம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இன்னைக்கு நான் திருப்தி ஆகிறேன். என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது. எதனால? ஏன் கைபலன், ஏன் சாமர்த்தியம், என்னுடைய ஞானம் அப்படின்னு சொல்லி நான் இருதயத்துல வெளியில சொல்லல. ஆனா இதுல சொல்றாரு, நீ இருதயத்துல கூட அப்படி சொல்லக்கூடாதுங்கிறார். ஏன்? இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை எனக்கு கொடுத்தது அவருதான். இன்னைக்கு ஒரு வேலைக்கு போறோம், அந்த வேலையை கொடுத்தது அவருதான். அந்த வேலையை செய்ய ஞானத்தையும் பலனையும் கொடுக்கறது அவருதான். அதுக்கு தேவையான சம்பளத்தையும் கொடுக்கறது அவருதான். இதை நான் இன்னைக்கு அறிஞ்சிருக்கிறேன். நான் உலகத்தார சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டேன், நான் நைட்டு பகலா வேலை செஞ்சேன், இன்னைக்கு நான் சம்பாரிச்சேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். அது உலகத்தார். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன். எனக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அனுதினமும் என் தேவைகள் சந்திக்கப்படும் போது அதுல நான் கர்த்தரை பாக்குறேனா? அவர் தான் இது எனக்கு கொடுத்தார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி சொல்லக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். அவரு தான் கொடுக்கிறார். இன்னைக்கு நான் சம்பாரிச்சுட்டேன், என்னிடத்துல பணம் இருக்கு, அப்ப அதை கொண்டு நான் என்ன வேணாலும் வாங்கலாம். ஆனா அதுக்கும் விலையை செய்கிறது தேவன் தான். இன்னைக்கு யுத்தங்கள் நடக்கு. அப்ப என்ன ஆகுது? பணம் இருக்கு எல்லா இடத்துலயும், ஆனா வாங்குறதுக்கு பொருள் இல்லை. அது பற்றாக்குறை, ஒரு பஞ்சம். அப்போ இன்னைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிற எனக்கு என் தேவைகள் எல்லாம் இன்னைக்கு பரிபூர்ணமா சந்திக்கப்படுது. நான் திருப்தியா இருக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நல்ல ஐஸ்வர்யம் இருக்கும். நீங்க திருப்தியா இருக்கிறீங்களேன்னு கேட்டீங்கன்னா அவங்க திருப்தியா இருக்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா உலகத்துல அது இல்ல. அந்த திருப்தி இல்ல, சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, ஒரு சமாதானம் இல்ல. ஆனா எனக்கு குறைவா இருந்தாலும் ஆண்டவர் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம்னு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப நம்ம திருப்தியா இருக்கிறோம், சந்தோஷமா சமாதானமா இருக்க முடியும். எவ்வளோ இருந்தோ இன்னும் 10 ஓடிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா குறைவா இருந்தாலும் அதுல திருப்தியா இருக்க, அதுல மீதி எடுக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். இப்ப அதுல அந்த தேவைகள் சந்திக்கப்படும் போது அதுல கர்த்தரை நம்ம பாக்குறோமா? அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் 14:17 வாசிப்போம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். பாருங்க, மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறவர் அவர்தான். இன்னைக்கு அதை அறிஞ்சிருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறோம். அவர் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவைகள் சந்திக்கப்படுது. அப்ப ஒவ்வொரு காரியத்திலையும் அவரை நான் பார்க்கணும். இது அவரு தான். இல்ல என் சாமர்த்தியம், என் கைபலன், என்னுடைய ஞானம்னு சொல்லி நான் சொல்லிடக்கூடாது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். 1 தீமோத்தேயு 6:17 வாசிப்போம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும்.
என்ன செய்யறாரு? நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவர் அவர்தான். அப்ப அதை அறிஞ்சிருக்கிறோமா? இல்ல இன்னும் நம்மளுடைய சுயத்தை சார்ந்து ஆண்டவரை அறியாத வரைக்கும் அப்படித்தான் இருந்தோம். ஏன்னா இந்த உலகம் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. தங்களுடைய சுய முயற்சியினால, சுய பலத்தினால, ஞானத்தினால எப்படியாவது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்னு ஓடிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிறோம். அப்ப எனக்கு அனுதினமும் என்னென்ன தேவையோ, ஏன்னா மத்தையில வாசிக்கிறோம், நீங்க வேண்டிக் கொள்றதுக்கு முன்னமே இன்னது தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கு. அப்ப நான் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னமே எனக்கு தேவை என்னன்னு அவருக்கு தெரியும். அப்ப என் தேவைகளை சந்திக்கிறார். அதுல எப்படி? சம்பூர்ணமா, திருப்தியா, குறைவா எல்லாம் ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. எனக்கு திருப்தி உண்டாகும்படியா என் தேவைகள் சந்திக்கப்படும். அப்ப அது கர்த்தர் தான் எனக்கு இதை கொடுக்கிறாருங்கிறத இன்னைக்கு அறிஞ்சிருக்கிறோமா? அடுத்து 2வது காரியம், உபாகமம் 8வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். உபாகமம் 8:4-5, 234வது பக்கம் வாசிப்போம். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. உபாகமம் 29வது அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 29:5 வாசிப்போம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. அடுத்த வசனம் வாசல, நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சை ரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவருக்காக நான் வாழும்போது, அவருக்காக நான் சாட்சியா இருக்கும்போது, உபாகமம் 8வது அதிகாரத்திலையும் வாசிச்சோம், இது 29:5 பாக்குறோம். அந்த 40 வருஷமும் அவங்களுக்கு என்ன ஆகல? அவங்க போட்டிருந்த வஸ்திரம் பழையதா போகல, அவங்களுடைய கால் வீங்கவும் இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். உபாகமம் 8ல வாசிச்சோம், பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார். இப்போ என்னுடைய சரீரத்திலையும் நான் ஆண்டவருக்காக கர்த்தருக்காக சாட்சியா இருக்கும்போது என் சரீரத்துல பலவீனங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? என்ன பாதுகாக்கிறார். அப்ப ஏன் பலவீனங்கள் வருது, வியாதிகள் வருது? அப்ப அது பாவத்தினாலதான். ஏன்னா ஏசப்பா வியாதியா இருந்தவங்களை எல்லாத்தையும் சுகப்படுத்தினார். அந்த வியாதி நீங்கட்டுன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்வார்? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு தான் ஆண்டவர் சொல்லுவார். அப்ப பாவம் அங்க மன்னிக்கப்படும் போது, பாவம் நீங்கும் போது அங்க வியாதி அவங்கள விட்டு போயிருக்கு. அப்போ நான் கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கும்போது, அவருக்காக ஒரு காரியம் செய்யறோம். அப்ப என்ன ஆகுது? உலகத்தாருக்கு நடக்கிறது போல எனக்கு நடக்கிறதல்ல. உலகத்தாருக்கு, ஏன்னா ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய கட்டளைகளை, நியமங்களை எல்லாவற்றையும் கை கொள்ளும் போது எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். அப்ப அந்த எகிப்துல அந்த வாதைகள் வந்துச்சு. எகிப்துல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு சில வாதைகளை அனுப்பிச்சாரு. ஆனா அங்கிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது இல்ல. காரணம் என்ன? அவருடைய பிள்ளைகளா இருந்ததுனால. அப்ப இன்னைக்கும் நான் யோசிச்சு பார்க்கணும். ஒரு சிலருக்கு பலவீனம் இருக்கு, ஒரு சிலர் எனக்கு ஒரு காரியத்துல இல்ல பலவீனம் இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்ல. அப்ப அந்த இடத்துல நான் என்ன சொல்லணும்? ஏசப்பா என்ன பாதுகாப்பு. நான் இன்னைக்கு நீதிமானா இருக்கிறதுனால, நான் வசனத்துக்கு கை கொள்றதுனால இன்னைக்கு எனக்கு பலவீனம் இல்ல, எனக்கு அந்த வியாதி இல்ல, அவங்கள போல இல்ல. இந்த பரிசையினுடைய ஜெபம் அப்படி இருந்துச்சு. அப்ப அது அப்படி இல்லாம இதெல்லாம் ஆண்டவர் செய்யறார். அப்படி இருக்கும்போது கூட அந்த இடத்துல என்ன செய்யணும்? இன்னைக்கு என்ன செய்யறாங்க? தங்களுடைய சரீரத்துல ஒரு சில வியாதிகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஒரு சில பலவீனங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக சுய முயற்சி, சரீர முயற்சி, அது பைபிள் சொல்லுது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம்னு சொல்லி, அதுக்காக என்ன செய்யறாங்க? உடற்பயிற்சி செய்யறாங்க. ஒரு சில சாப்பாடுகளை சாப்பிடாம இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதனால? இதெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க? அது வரக்கூடாதுன்னு சொல்லி, நான் எல்லாவற்றையும் செஞ்சு எனக்கு அந்த வியாதி வரலையே. அப்ப அதுக்கு காரணம் என்ன? அது ஏசப்பானுடைய கிருபை. அதுல நான் அவரை பார்க்கணும்.
இதெல்லாம் எப்படி? அதாவது எல்லாத்துக்கு உலகத்தாருக்கு வருகிற வியாதி எனக்கு வரல அப்படின்னா அதுக்கு காரணம் நான் அவருக்கு கீழ்ப்படியும் போதுதான். கீழ்ப்படியிலன்னா அவங்கள விட அதிகமா எனக்கு அடி கிடைக்கும். உலகத்தாருக்கு வர வியாதி விட எனக்கு அதிகமா வரும். ஆனா நான் கீழ்ப்படியும் போது, கை கொள்ளும் போதுதான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேங்கிறார். அப்ப இன்னைக்கு அப்படி இருக்கிறவங்கள பார்க்கும்போது இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேமா, ஏசப்பா என்னையும் இன்னைக்கு இந்த பலத்தோடு வச்சிருக்கிறீங்க, என்னையும் இன்னைக்கு சுகத்தோடு வச்சிருக்கிறீங்க. அப்ப அதுல நான் கர்த்தரை பாக்குறேன்னா, இல்ல நான் இப்படி எல்லாம் இருந்ததுனால, நான் இதெல்லாம் சாப்பிடாம இப்படி எல்லாம் உடற்பயிற்சி செஞ்சதுனாலதான் எனக்கு வியாதி இல்ல. அது உலகம். ஆனா இன்னைக்கு நான் கர்த்தருடைய பிள்ளை. அன்னைக்கு 40 வருஷம் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவங்க வந்ததுனால அவங்க துணி பழசா போகல, அவங்க கால் வீங்கவும் இல்லை, அவங்க போட்டிருந்த செருப்பு பழசா போகவும் இல்லை. அப்ப இன்னைக்கு எனக்கு அப்படி ஒரு காரியம் நடக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அது அவர் தான். அதுலயும் நான் என்ன செய்யணும்? கர்த்தரை பார்க்கணும். அவர் கர்த்தருங்கிறத நான் அறிந்து கொள்ளுகிறேனா? அவர் அனுமதிக்காம எனக்கு எதுவுமே வராது. அப்ப இது அவர் அனுமதிக்கல, அவங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார், எனக்கு இந்த வியாதி அனுமதிக்கல. அவங்களுக்கு அந்த பலவீனத்தை கொடுத்திருக்கார், எனக்கு அந்த பலவீனத்தை கொடுக்கல. இல்ல நான் இப்படி எல்லாம் இருந்ததுனாலதான் எனக்கு இந்த வியாதி வரல, நான் சரியா இருந்ததுனால அப்படின்னு சொன்னோம்னா அப்ப அவர் அறிந்துக்கல. நானு அவர் அது உலகம் அப்படி சொல்லும். ஆனா இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12:9 வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்ப இங்க சொல்றாரு பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்திருக்கு. அப்போ அவர் ஆண்டவரிடத்துல அது நீங்கும்படி கேட்கிறாரு. 3 தடவை ஜெபம் பண்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அவருக்கு அந்த ஒரு வியாதி இருக்குது. ஆனா என்ன செஞ்சுச்சு? அது அவரை பலவீனப்படுத்தவே இல்லை. அந்த வியாதியினால அவர் சோர்ந்து போகல. கர்த்தருடைய பலன் எப்பொழுது கூட இருந்து. இப்ப எனக்கு உலகத்தாருக்கு ஒரு பலவீனம், அதனால அவங்க சோர்ந்து போயிருவாங்க. ஆனா நான் ஏசப்பா பிள்ளையா இருந்துட்டு எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு, ஆனாலும் நான் சோர்ந்து போறதில்லை, நான் உற்சாகமா இருக்கிறேன். உற்சாகமா அவருடைய வேலை செய்யற காரணம் என்ன? அவருடைய பலன் எனக்கு பூரணமா இருக்கு. அப்ப அதுல அவரை நான் பார்க்கணும். உலகத்தாருக்கு இல்லாத ஒரு கிருபை எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வியாதியில சோர்ந்து போயிடுறாங்க, பலவீனமா போயிடுறாங்க. ஆனா ஆண்டவரா எனக்கு எல்லாவற்றிலையும் உற்சாகம். எனக்கு அதே வியாதி இருக்கும், பலவீனம் இருக்கும், ஆனா நான் சோர்ந்து போகிறதில்லை, நான் உற்சாகமா இருக்கிறேன். அப்ப எப்படி? எனக்கு அதே வியாதி இருக்கு, என்னால முடியலையே, என்னால நடக்க முடியலையே, என்னால தூரமா போக முடியலையே, நீங்க மட்டும் எப்படி போறீங்க? அப்ப அவருடைய பலன் எனக்கு கூட இருக்கு. அப்ப அது என்ன? சோர்ந்து போக, என்ன பலவீனப்பட்டு போக விடாது. அப்போ பவுல் ஆண்டவர் சொன்னாரு, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. அப்ப அந்த இடத்துல கிறிஸ்துவனுடைய வல்லமை என் மேல இருக்கு. வியாதி இருக்கு, அந்த வியாதி என்ன பலவீனப்படுத்தல, சோர்ந்து போக வைக்கல, என்னால நடக்க முடியலன்னு சொல்ல வைக்கல, என்னால அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ண முடியலன்னு சொல்ல வைக்கல. காரணம் அவருடைய பலன் என் மேல இருக்கு, பூரணமா இருக்கிறதுனால. ஆராய்ந்து பார்ப்போம், இப்படிப்பட்ட காரியங்களையும் இன்னைக்கு அவரை நம்ம பாக்குறோமா, இல்ல உலகத்தார் போல நம்மளும் சோர்ந்து போயிடுறோமா? அவரை பார்க்கும்போது அவருடைய பலன் என் மேல பூரணமா இருக்கும். ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்தது 3வது காரியம், எசேக்கியேல் 7வது அதிகாரம், எசேக்கியேல் 7:9 வசனம் வாசிப்போம். என் கண் உன்னை தப்பவிடாது, நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன், உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும், அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன், உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். அப்ப நான் என்ன செஞ்சனோ, நான் எந்த வழியில போனனோ அதுக்குரிய பலன் எனக்கு கிடைச்சிருக்கும். அப்ப இதெல்லாம் நடக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்போ அவருடைய பிள்ளையா இருக்கிற எனக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? அடி கொடுப்பார். நான் அவர் வழியை விட்டு விலகி போகும்போது, வசனத்துக்கு கீழ்ப்படியாம போகும்போது, சத்தியத்தை மீறி நடக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறார்? எனக்கு அடி கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், தப்பு செஞ்சா ஆண்டவர் அடிச்சாரு, உடனே மரணம். ஆனா இன்னைக்கும் ஆண்டோடைய கிருபை என்ன செய்யறார்? நம்மளை மட்டாய் தண்டிக்கிறார், அடிக்காம விட மாட்டார். ஏன் பிள்ளைகளை அடிக்கிறோம்? தப்பு செஞ்சாங்க, இனி அந்த தப்பு செய்யக்கூடாது, நீ செய்யறது தப்பு, நீ செஞ்சது தப்பு, அதனாலதான் அடிக்கிறோம்.
அப்ப ஆண்டவர் அதான் என்ன செய்யறார், நீ போற வழி சரியில்லை, அதனால ஆண்டவர் அடி கொடுக்கிறார். அவர் அடிக்கும் போது இன்னைக்கு நாம இப்படி ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் போது, எனக்கு ஒரு குறைச்சல் வரும்போது, இல்ல எனக்கு ஒரு ஆபத்து, ஒரு நெருக்கம், ஒரு கஷ்டம் வருது, அப்ப எதுனால? அப்ப ஆண்டவர் என்ன அடிக்கிறார். எதுக்காக? நான் போற வழி சரியில்லை, நான் மனம் திரும்பும்படி எனக்கு அந்த அடி கொடுக்கிறார். அப்ப அதுல நான் அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அறிந்து கொள்றோமா? அவர் கர்த்தருங்கிறத அந்த சூழ்நிலையில அறிஞ்சுக்கிறோமா, இல்ல மறுபடியும் கடினப்பட்டு அப்படியே போயிடுறோமா? அப்ப எதுக்காக அடிக்கிறாரு? நான் மனம் திரும்பணுங்கிறதுக்காக. அதுக்குதான் எனக்கு அடி கொடுக்கிறார். உலகத்தார் தப்பு செய்யலாம், பொய் பேசிட்டு ஒரு காரியத்தை செய்யலாம். நான் பொய் பேசுறேன், அப்ப என்ன செய்யறாரு ஆண்டவர்? எனக்கு அடி கொடுப்பார். அவங்க பொய் பேசிட்டு ஏமாத்திட்டு திருடலா இப்படி ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டு நல்லா இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன்னா அதை செய்யும் போது நிச்சயம் ஆண்டவர் என்ன செய்வார்? எனக்கு அடி கொடுப்பார். உலகத்தார் நம்ம பாக்குறோம், இவ்வளோ தப்பு செய்யறாங்க, இவ்வளோ துணிகரமா போறாங்க, இவ்வளோ ஏமாத்துறாங்க, ஆனாலும் நல்லா இருக்கிறாங்களே. நான் ஒரு தப்பு செஞ்சா என்ன செய்யறாரு ஆண்டவர்? எனக்கு அடி கொடுக்கிறார். அப்ப எதுக்கு? நான் செய்யறது தப்புன்னு எனக்கு உணர்த்துறதுக்காக. இப்போ உலகத்தார் பாருங்க என்ன செய்யறாங்க, அரசாங்க சட்டங்களை மீறி தாராளமா போவாங்க, தாராளமா எல்லாவற்றையும் செய்வாங்க. தெரியும் இது செய்யக்கூடாது, தப்புன்னு. அது செஞ்சா போலீஸ் பிடிச்சிரும்னு தெரியும். ஆனா என்ன செய்யறாங்க? செய்யறாங்க. ஆனா அவங்களும் போலீஸ் பிடிக்கிறது இல்லை. அப்ப ஒரு கர்த்தருடைய பிள்ளை இப்போ சாதாரணமா எடுத்துக்கிட்டா ஹெல்மெட் போட்டு போன்னு சொல்றாங்க, ஹெல்மெட் போடலைன்னா கேஸ் போடுறாங்க, லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டக்கூடாது. ஆனா இது உலகத்தார் தாராளமா செய்யறாங்க. சின்ன பசங்க கிட்ட வண்டி ஓட்டுறதுக்கு கொடுக்க கூடாது, கொடுத்தா பெட்ரோலுக்கு தான் அபராதம், அவங்களுக்கு தான் சிறை தண்டனைன்னு. ஆனா இன்னைக்கு பாக்குறோம் உலகத்துல அது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதே ஒரு கர்த்தருடைய பிள்ளை அதை செய்யும் போது அங்க என்ன செய்வாரு ஆண்டவர்? நிச்சயம் அடி கொடுப்பார். அவங்க போறாங்கன்னு நானும் போனா அப்ப எனக்கு அங்க பயன் வரும், இல்ல நான் மாட்டிக்கொள்ளுவேன். அப்ப இதுதான் உலகத்தாருக்கும் கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கிற வித்தியாசம். அப்ப அவங்க போனாங்களே, அவங்க சிக்கலையே, ஏன் நான் மட்டும் மாட்டினேன்? அப்ப அங்கதான் நான் என்ன செய்யணும்? ஏசப்பாவை அறிந்து கொள்ளணும். ஆமா, நான் சட்டத்தை மீறி நான் போகும்போது ஆண்டவர் எனக்கு அடி கொடுக்கிறார், என்ன அடிச்சிருக்கிறார், என்ன உணர்த்தும்படியா நான் மனம் திரும்புறதுக்காக இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார். அப்ப இன்னைக்கு உணர்றோமா? எசேக்கியேல் 12வது அதிகாரம் 15வது வசனம். எசேக்கியேல் 12:15 வாசிப்போம். அப்படி நான் அவர்களை ஜாதிகளுக்குள்ளே தூற்றி அவர்களை தேசங்களிலே சிதறடிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அதுதான் தப்பு செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? என்ன ஜாதிகளுக்குள்ளே தூற்றி அவர்களை தேசங்களிலே சிதறடிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அப்ப நிச்சயம் நான் கர்த்தருடைய பிள்ளைங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும். ஏன்? நான் ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் எனக்கு அடி கொடுப்பார். உலகத்தார் துணிகரமா செய்யலாம், அவங்களுக்கு தப்புனே தெரியாது, துணிகரமா செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் ஒரு சின்ன தப்பு செஞ்சா உடனே ஆண்டவர் எனக்கு அடி கொடுப்பார். எதுக்கு? நான் மனம் திரும்பும்படியா. நான் அவருடைய பிள்ளை, அப்ப நான் போற வழி சரியில்லை, அப்ப அது தப்புங்கிறதுக்காக ஆண்டவர் எனக்கு அடி கொடுத்து மட்டாய் தண்டித்து என்ன சிச்சித்து சீர்படுத்துகிறார். தொடர்ந்து அவர் வழியில வரணும். அப்போ எனக்கு உலகத்துல விட்டு உங்களை பிரித்தெடுத்தேங்கிறார். உன் ஜனத்துக்கு என் ஜனத்துக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேங்கிறார். எப்படி? அவங்க என்ன வேணாலும் செஞ்சாலும் அவங்களுக்கு அடி இல்லை, அவங்க நல்லா இருப்பாங்க, எதுவுமே வராது, எந்த கஷ்டம் வராது. ஆனா கர்த்தருடைய பிள்ளையாகிய நான் ஒரு தப்பு செய்யும் போது, ஒரு பாவத்துக்கு இடம் கொடுக்கும் போது, ஒரு வசனத்தை மீறி நான் போகும்போது ஆண்டவர் எனக்கு அடி கொடுக்கிறார். அதுதான் அந்த வித்தியாசம். எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12:8 வசனம். எபிரேயர் 12:8 வாசிப்போம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அப்ப ஏன் ஆண்டவர் என்ன சிச்சிக்கிறார் அப்படின்னா, அவர் யார நேசிக்கிறாரோ அவங்கள கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார். அவர் என்ன சிச்சிக்கல, எனக்கு அடி கொடுக்கல, நான் என்ன செஞ்சாலும் எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? வேசி பிள்ளையா இருந்திருப்பேன். நான் அவருடைய பிள்ளை. அப்ப அவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னா தப்பு செஞ்சா நிச்சயம் அவர் என்ன அடிப்பார்.
அப்ப இன்னைக்கு அடிக்கல அப்படின்னா நான் யோசிச்சு பார்க்கணும். அப்ப நான் இன்னைக்கு யாருடைய பிள்ளையா இருக்கு? எனக்கு அடி கிடைக்கல, நான் தப்பு செய்யறேன், நான் வசனத்தை மீறி போறேன், அவர் வேண்டான்னு சொல்றத செய்யறோம், அவர் பார்க்க வேண்டான்னு பாக்குறோம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்ன அடிக்கவே இல்லை அப்படின்னா அப்ப இன்னைக்கு நான் யாரு? பேசி பிள்ளையா இருக்கிறேன். ஆரம்பத்தில் அடிப்பாரு, உணர்த்துவார். நான் மனம் திரும்பல அப்படின்னா அப்ப அப்படியே விட்டுறாரு. நம்மளுடைய கடின இருதயத்துக்கு தக்கதா அப்படியே விட்டுறாரு. நான் உணர்ந்து மனம் திரும்பிட்டா ஆண்டவர் அந்த எதில் அடி கொடுத்தாரோ மீண்டும் அதுல என்ன தூக்கி எடுப்பார். ஆராய்ந்து பார்ப்போம். அதுதான் அந்த எரேமியா 24வது அதிகாரத்துல அந்த நல்ல அத்திப்பழங்கள் கெட்ட அத்திப்பழங்கள்னு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை ஒப்பிட்டு சொல்லுவார். அந்த பாபிலோன் தேசத்துக்கு அவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போனவங்க நல்ல அத்திப்பழம், கீழ்ப்படியாதவங்களுக்கு ஆண்டவர் கெட்ட அத்திப்பழத்துக்கு ஒப்பிட்டார். என்னாச்சு? அவங்க மனம் திரும்பவே இல்லை. அப்ப இது எதுக்கு எனக்கு திஷ்டாந்தமா வைக்கப்பட்டிருக்குன்னா அவங்க முடிவு மோசமா போச்சு. அந்த பாபிலோனுக்கு அடிமையா போனவங்க திரும்பி கூட்டிட்டு வந்தார். ஆனா பாபிலோனுக்கு போக மாட்டேன்னு சொல்லி எகிப்துக்கு போனவங்க அங்கேயே அழிஞ்சு போனாங்க. இப்ப முடிவு அவங்களுடைய முடிவு மோசமா போச்சு. அப்போ எனக்கு ஆண்டவர் ஏன் அடி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படியாதமா போகும்போது அடி கொடுக்கிறாருன்னா நான் மனம் திரும்பணும்னு சொல்லி, நான் மனம் திரும்பாம அப்படியே கடின இருதயமா இருந்துடக்கூடாது. ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்த காரியம், 4வது காரியமா எசேக்கியேல் 7வது அதிகாரம் 27வது வசனம். எசேக்கியேல் 7:27 வாசிப்போம். ராஜா துக்கித்துக் கொண்டிருப்பான், பிரபுவை திகில் மூடிக்கொண்டிருக்கும், தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும், நான் அவர்கள் வழிகளின்படியே அவர்களுக்கு செய்து அவர்கள் நியாயங்களின்படியே அவர்களை நியாயந்தீர்ப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்ப இதுல என்ன காரியம் அப்படின்னா நம்ம எப்படி கர்த்தர்தா அப்படிங்கறத அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல நமக்கு சொல்ற காரியம், அவர்கள் வழிகளின்படியே அவர்களுக்கு செய்து. அப்ப நான் எந்த வழியில போறனோ அதுக்கு தக்க நியாய தீர்ப்பு ஆண்டவர் எனக்கு கொடுப்பேங்கிறார். அவர்களுக்கு செய்து அவர்கள் நியாயங்களின்படியே அவர்களை நியாயம் தீர்ப்பேன். என்னுடைய நியாயம் எப்படி இருக்கோ அது பிரகாரம் தான் எனக்கு நியாய தீர்ப்புங்கிறார். அப்ப அது என்ன? என்னுடைய வழி, என்னுடைய நியாயங்களின்படி அவர் நியாயம் தீர்ப்பார். அப்படின்னா நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 6-7 2 வசனம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 1:6-7 வாசிப்போம். அதோனிபேசேக் ஓடிப்போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனிபேசேக் 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றார். அப்ப இங்க பாக்குறோம், நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு செய்து சரி கட்டினார். அப்ப இதுதான் என்னுடைய வழிகளுக்கு தக்கதா, என்னுடைய நியாயங்களின்படி என்ன ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறது. நான் என்ன செஞ்சனோ அது எனக்கு திரும்பி வரும். அப்பொழுது அவர் கர்த்தருங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேனா? உலகத்தார் ஒரு காரியம் செஞ்சா திருப்பி அவங்களுக்கு வராது. ஆனா நான் என்ன செய்யறேனோ ஆண்டவர் அதன்படி என்ன நியாயம் தீர்ப்பார். நான் எப்படி மற்றவங்களை நியாயம் தீர்த்தனோ அதே பிரகாரம் நானும் தீர்க்கப்படுவேன். அப்படி நடக்கும்போது அவர் கர்த்தருங்கிறத நான் அறிஞ்சுக்கிறேன். இங்க அதோனிபேசேக் அறிஞ்சுக்கிட்டார், தேவன் எனக்கு செய்து சரி கட்டினார். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார். அப்போ இவரை யாரு பிடிச்சு அவங்க பெருவரில தரித்து போட்டாங்களோ அவங்க மேல அவர் குற்றம் சொல்லவே இல்லை. செஞ்சது ஒரு மனுஷனாத்தான் இருக்கலாம், ஆனா அவரை கொண்டு நடத்தினது தேவன்கிறத அவர் அறிந்து கொண்டார். நான் எப்படி செஞ்சனோ அதே போல தேவன் எனக்கு சரி கட்டினார். அப்ப அங்க கர்த்தரை பார்த்தார் அவர். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நான் என்ன செஞ்சனோ அதே போலதான். ஏன்னா ஆண்டவர் சொல்ல, நீங்க மற்றவங்க உங்களுக்கு எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு செய்யுங்கிற. நான் செய்யல, ஆனா மத்தவங்க எனக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லாம அங்க குறைவு நடக்கும்போது என்ன செய்யறோம்? மனுஷங்க மேல கோவப்படுறோம். அவங்க எனக்கு அதை செய்யல, அவங்க அப்படி நடந்துக்கல, என்ன இப்படி கொடுமைப்படுத்துறாங்க, இல்ல இப்படி செய்யறாங்க, என்ன திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, இப்படி ஏதோ ஒண்ணு மனுஷங்க மேல கோபப்படுறோம். அது நடக்கும் போது அதுல கர்த்தர் அறிந்து கொள்கிறோமா, ஏன் எனக்கு இது நடக்குது, அப்ப இது போல நான் நடந்திருக்கிறேனா? மத்தேயு 7வது அதிகாரம் முதல் 2 வசனம் வாசி. மத்தேயு 7வது அதிகாரம் முதல் 2 வசனம் 1-2 வாசிப்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்.
ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இதுதான் என் வழிகளுக்கு தக்கதா, என்னுடைய நியாயங்களுக்கு தக்கதா ஆண்டவர் எனக்கு சரி கட்டுவார், நியாயம் தீர்ப்பார். அப்ப இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது என்ன குற்றவாளின்னு சொல்லி தீர்க்கிறாங்களா, அப்ப அந்த இடத்துல என்ன செய்யணும், நான் அவரை பார்க்கணும். நான் குற்றவாளின்னு என்ன தீர்க்கிறாங்கன்னா அவங்கள இடத்துல நான் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, அவங்கள இடத்துல சண்டைக்கு போக கூடாது. அப்ப என்ன குற்றவாளின்னு தீர்க்கிறாங்கன்னா அப்ப நான் யாரவோ குற்றவாளின்னு சொல்லி தீர்த்திருக்கிற, அதுல நான் கர்த்தரை பார்க்கணும். தேவன் இந்த காரியத்தை அனுமதிக்கிறார். என்னுடைய வழி சரியில்லை, நான் மற்றவங்கள வழி சரியில்லைன்னு இன்னைக்கு பார்க்க கூடாது. அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு நான் மனம் திரும்பும்படியா அடி கொடுக்கிறார். நான் அவருடைய பிள்ளை. அவர் என்ன செய்யல, யாரையும் குற்றப்படுத்தல, யாரையும் என்ன செய்யல, குற்றவாளின்னு சொல்லி தீர்க்கல, உணர்த்தினார் ஒவ்வொருத்தரையும். அந்த விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ எல்லாரும் குற்றப்படுத்தினாங்க, அதுக்கு தக்க தண்டனை கல்லெறிந்து கொள்ளணும். ஆனா ஆண்டவரோ அந்த இடத்துல என்ன செஞ்சாரு, குற்றப்படுத்தாம பாவத்தை மன்னித்து அவங்க மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்ப இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், மனம் திரும்பறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம நான் என்ன செய்யறேன், தண்டிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு காரியம் நடக்கும் போது எனக்கு மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்காம என்ன தண்டிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நான் அவங்க மேல கோவப்படுறேன். அப்ப நான் செய்யும் போது அது சரியா தோணுது, எனக்கு மற்றவங்க செய்யும் போது தவறா தெரியும். அப்ப அது நடக்குது அப்படின்னா ஆண்டவர் தான் அனுமதிக்கிறார். என்னுடைய குறை என்னங்கறத உணர்த்துறதுக்காக அதை நடத்துற. நீ இப்படி செய்யற, அப்ப உனக்கு அப்படி வருது. நீ மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அப்ப உனக்கு மனம் திரும்ப அவங்க வாய்ப்பு கொடுக்கல. அப்ப என்னுடைய நீதி, என்னுடைய வழி, என்னுடைய நியாயத்துக்கு தக்கதா ஆண்டவர் என்ன நியாய தீர்ப்பு செய்கிறார். அப்ப அந்த நேரத்துல நான் என்ன செய்யறேன், இன்னைக்கு நம்ம பலனோடு இருக்கும்போது, ஒரு பலவீனத்தோடு இருக்கும்போது, இல்ல ஞானத்துல குறைவுள்ளவங்களா இருப்பாங்க, நான் ஞானமா ஒரு காரியம் செய்வோம். அப்ப என்ன செய்யறோம், ஈஸியா அவங்களை குற்றப்படுத்திடுறோம், பரியாசம் பண்ணிடுறோம். அப்ப அதான் ஆண்டவர் சொல்றார், ஞானிகளுடைய ஞானத்தை அவங்களுடைய தந்திரத்திலேயே பிடிக்கிறேன்னு சொல்லி. அப்ப எதை நான் பெருசா நினைச்சனோ, எனக்கு இருக்கிற ஒரு ஞானத்தை மற்றவங்களுக்கு இல்ல, அப்ப அதுக்காக அவங்களை எந்த இடத்துல எல்லாம் நான் குற்றப்படுத்தனோ, நியாய தீர்ப்பு செஞ்சோமோ, அப்ப அதுலயே என்ன ஆண்டவர் பிடிப்பார். எது எனக்கு பெருசா இருந்துச்சோ அது இல்லாம போயிடும். எதுல நான் சரியா இருந்தனோ, மற்றவங்க அதுல சரியா இல்லைன்னு சொன்னனோ, அதுல நானும் அப்படி போக சூழ்நிலை வந்து. அப்ப இன்னைக்கு நம்ம அதுல எப்படி இருக்கிறோம், ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு நியாய தீர்ப்பு தேவனுடையது, அது கர்த்தர் தான் நியாய தீர்ப்பு செய்யறது. இன்னைக்கு நான் அதை செய்யக்கூடாது. அப்ப என்னுடைய வழி எப்படி இருக்கோ, நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். நான் மற்றவங்களுக்கு என்ன செய்யறனோ அதுதான் திருப்பி எனக்கு. அப்படி நடக்கும்போது இது கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாருன்னு அறிந்து கொள்ளுகிறமா, நான் அவங்களுக்கு செஞ்ச இன்னைக்கு எனக்கு நடக்குது. இது உலகத்திலேயே ஒரு சிலருக்கு நடக்கும். நான் ஒரு காலத்துல அப்படி மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணேன், இன்னைக்கு எனக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கோ ஆண்டவர் சீக்கிரமா அதை உணர்த்துவார். உலகத்தாருக்கு ரொம்ப நாட்கள் போகும். ஒரு சிலருக்கு நடக்கும், ஒரு சிலருக்கு அது இல்லாம கூட போயிடும். ஆனா அப்படின்னா நான் அவருடைய பிள்ளை. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறார், எனக்கு அவர் கர்த்தருங்கிறத நான் அறிந்து கொள்ளும்படியா அந்த சூழ்நிலைகளை கொண்டுட்டு வர்றார். முதல் பார்த்தோம், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் போது அதுல நான் அவரை பாக்குறேனா, அவர் தான் இன்னைக்கு இது எல்லாவற்றையும் கொடுக்கிறார், சம்பூர்ணமா கொடுக்கிறாருங்கிறத, திருப்தியா கொடுக்கிறாருங்கிறத அறிஞ்சிருக்கிறோமா. ரெண்டாவது பார்த்தோம், அவரை எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லி. இன்னைக்கு உலகத்தாருக்கு வருகிற ஒரு பலவீனம், அந்த பலவீனம் இன்னைக்கு என்ன செய்யுது, என்னை பாதிக்கிறது இல்லை, என்னை பலவீனப்படுத்துறது இல்லை, சோர்ந்து போக வைக்கிறது இல்லை. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடந்து அவங்களுடைய கால் வீங்கி போகவே இல்லை. அப்ப அதுல கர்த்தரை அறிந்து கொண்டாங்க. இன்னைக்கு நான் அப்படி இருக்கும்போது அதுல அறிந்து கொள்கிறோமா. மூணாவது பார்த்தோம், அவர் என்ன அடிக்கிறார், மட்டாய் தண்டிக்கிறார், அடி கொடுக்கிறார். அவர் அடிக்கிறாருங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன்னா, நான் தப்பு செஞ்சே என்ன அடிச்சிருவார், அந்த அதை அறிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அதை அறிஞ்சிருந்தா செய்ய மாட்டோம். இப்ப பிள்ளைகள் என்ன செய்யும், தப்பு செஞ்சா அப்பா அம்மா அடிப்பாங்க, அப்ப அவங்க இருக்கும்போது அடிச்சிருவாங்கன்னு சொல்லி செய்ய மாட்டாங்க. அப்ப இல்லாதப்ப செய்வாங்க. ஆனா நானும் ஏசப்ப என்ன சொல்றாரு, அவர் எப்பொழுது என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறார். அப்ப அடி கொடுத்துருவார், எப்பவும் பார்த்துட்டு இருக்காரு. நான் எப்ப தப்பு செஞ்சாலும் அடிப்பார், நான் எப்ப வசனத்தை மீறி போனாலும் எனக்கு அடி கிடைக்கும். உலகத்தார் செய்யலாம், நான் போனா அவங்க ஒன்னாகாது, எனக்கு அடி விழும். அப்ப இது நாம அறிஞ்சிருக்கிறோமா.
4வது காரியம் பார்த்தோம், என்னுடைய வழிகளின்படி நான் என்ன செய்யறேனோ அதுக்கு தக்க தீர்ப்பு எனக்கு கிடைக்கும். அப்ப அதுல நான் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோமா? இதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு அனுமதிக்கிறாருன்னா, நம் மனம் திரும்புறதுக்காக. மனம் திரும்பும் போது ஆண்டவர் செய்கிற காரியம் என்னன்னா, எசேக்கியேல் 34வது அதிகாரம் 27, 28. எசேக்கியேல் 34, 27, 28 வாசிப்போம். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புறஜாதிகள் கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். அப்போ பாபிலோனுக்கு போனவங்க திரும்பி வரும்போது நடக்கிற காரியம், அங்க ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அங்க அடிமையா போனவங்க திரும்பி வரும்போது என்ன நடக்குது? வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தின் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது அவர் விடுவிக்கிறார். அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறதெல்லாம் எதுக்காக? நம் மனம் திரும்புறதுக்காக. நம் மனம் திரும்பும் போது என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து என்ன மீட்டுக் கொள்ளுகிறார். பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம், பிசாசுக்கு அடிமையா இருக்கிறோம், இதோ ஒரு காரியம். இன்னும் நான் அடிமைப்பட்டிருக்கிறேன், என்னால விடுதலையே ஆக முடியல, இல்ல ஏதோ ஒரு மனுஷங்க கையில அடிமைப்பட்டிருக்கிறோம். அடிமைன்னா என்ன? நான் சுயமா எதையும் செய்ய முடியாது, என் இஷ்டப்படி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்போ ஏதோ ஒண்ணுல அப்படி அடிமைப்பட்டிருக்கிறோம். அப்ப நான் மனம் திரும்பும் போது ஆண்டவர் என்ன செய்யறார்? என்னை விடுவிக்கிறார். அந்த காரியத்திலிருந்து என்னை விடுவிக்கிறார். ஒரு பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறார். நான் மனம் திரும்பி நான் அறிக்கையிடும் போது ஆண்டவர் என்னை விடுவிக்கிறார். அவர் விடுவிக்கும் போது அவர் கர்த்தருங்கிறத நான் அறிஞ்சிக்கிறேனா, இல்ல நானா விடுதலை ஆயிட்ட, அப்படி நான் செஞ்ச நீதி நியாயம் என்ன விடுதலை ஆக்குச்சு, இப்படி ஏதாவது நம்ம நினைச்சுக்கிறோமா? நான் விடுதலை ஆகும் போது அவர் கர்த்தருங்கிறத அவர் தான் என்ன விடுவிச்சாருங்கிறத அறிஞ்சுக்கிறோமா? ஒரு கஷ்டத்துல இருப்ப, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஏதோ யாரோ ஒருத்தர் அனுப்பி கர்த்தர் என்ன, ஏன்னா நான் அவரை நோக்கி ஜெபிக்கிற, ஆண்டவர் என் பாவத்தை உணர்த்துறாரு, நான் மனம் திரும்புற, அப்ப ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன விடுவிக்கிறார். எப்படி? யாராவது ஒருத்தர் அனுப்புறார், ஒரு மனுஷங்க மூலியமா என்ன விடுதலை ஆக்குகிறார். அப்போ அந்த இடத்துல யார நான் சார்ந்து கொள்கிறேன், யார மகிமைப்படுத்துறோம்? கர்த்தர் என்ன விடுதலை ஆக்குனாருன்னு சொல்றோமா, இல்ல அவங்க என்ன விடுதலை ஆக்குனாங்க, அவங்க எனக்கு உதவி செஞ்சு இந்த கஷ்டத்துல இருந்து என்ன விடுதலை ஆக்கிட்டாங்க. அப்ப அதை அவங்களை அனுப்புனது யாரு? ஏசப்பா. அப்போ அதை இன்னைக்கு நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? நம்ம விடுதலை ஆகும் போது, விடுவிக்கப்படும் போது, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து, ஒரு கட்டுல இருந்து ஆண்டவர் என்ன விடுவிக்கும் போது அவர் தான் விடுவிச்சார் அப்படிங்கிறத அறிந்திருக்கிறோமா? சங்கீதம் 107, 28. சங்கீதம் 107, 28 வாசிப்போம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்ப நான் ஆபத்துல கஷ்டத்துல ஜெபிக்கிறோம், அப்ப ஆண்டவர் விடுதலை ஆக்குறாரு. எப்படி? ஒரு தூதன் அனுப்பி விடுதலை ஆக்குறாரு, இல்ல யாரோ ஒரு மனுஷனை கொண்டு என்ன விடுவிக்கிறார். அப்ப அந்த இடத்துல அவரு தான் விடுவிச்சாருன்னு அறிந்து அவரை மகிமைப்படுத்துகிறோமா? அதுலயே கர்த்தரை நான் அறிந்து கொள்ளணும். நான் விடுதலை ஆகும் போது அதுலயே என்ன செய்யணும்? நான் கர்த்தரை அறிந்து கொள்ளணும். அவரு தான் என்ன விடுவிச்சார். அப்ப என்னை அடிக்கும் போது, என் தேவைகளை சந்திக்கும் போது, என்னுடைய வழிகளுக்கு தக்கதா என்ன நியாயந்து இருக்கும் போது கர்த்தர்னு அறிஞ்சுக்கிறோம், அறியணும்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தோம். அதே நேரம் என்னை விடுவிக்கும் போதும் அவரு தான் என்ன விடுவிக்கிறார், அவருதான் என்ன தப்புவிக்கிறார் அப்படிங்கிறத நான் அறிஞ்சுக்கணும். அதை அறிஞ்சா அவரை மகிமைப்படுத்துவோம். இல்ல அப்படின்னா யார் நம்மளை விடுவிச்சாங்கன்னு சொல்லி நம்ம அறியறோமோ அவங்கள தான் மகிமைப்படுத்துவோம். இப்ப இன்னைக்கு நம்ம யாரை மகிமைப்படுத்துவோம்? அவரை அறியறோமா? இந்த சூழ்நிலையில கூட இவ்வளவு பெரிய இக்கட்டுல மாட்டியிருந்தேன், ஆனா அவங்க என்ன விடுவிச்சுட்டாங்க, அவங்க உதவி செஞ்சு என்ன இந்த காரியத்துல இருந்து மீட்டு கொண்டாங்க. பெரிய கஷ்டம், ஒரு தேவைகளே இருக்கு, பண தேவைகளே இருக்கலாம், அந்த இடத்துல ஒருத்தருக்கு அடிமைப்பட்ட சூழ்நிலை போல இருந்திருக்கலாம். அப்ப ஒருத்தர் நமக்கு பணத்துக்கு அவங்களுக்கு கொடுத்து நம்மளை மீட்டுக் கொள்றாங்க. அந்த பணம் நமக்கு கிடைச்சுனே அந்த அன்னைக்கு ஒரு விடுதலை ஆன மாதிரி.
அப்போ அந்த நேரத்துல யாரை மகிமைப்படுத்துறோம்? நம்ம கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், அந்த இக்கட்டு ஆபத்து, அப்ப அந்த ஆபத்துல கர்த்தர் அவங்களை அனுப்பி எனக்கு உதவி செஞ்சார், அப்ப அவர் விடுவிச்சாருன்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துறோமா, அவரை அறிந்து கொள்றோமா, இன்னும் அறியாம இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்த்தோம். இன்னொரு காரியம் கடைசியா, எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36வது வசனம். எசேக்கியேல் 36:36 வாசிப்போம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். 38வது வசனம், கடைசி வசனம் 36:38. பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். அப்ப இந்த 2 வசனத்திலையும் பார்க்கிறோம், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலம் ஆக்குகிறேன் என்றும். அப்ப என்ன செய்யறாரு? நிர்மூலம் ஆயிடுச்சு, அதாவது சிதறி போயிடுச்சு. ஆனாலும் என்ன செய்யறாரு ஆண்டவர்? நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன்கிறார். இன்னைக்கு நம்ம சபையா இருக்கலாம், இல்ல குடும்பமா இருக்கலாம், ஆனா சிதறி போயிருக்கும் போது, அப்போ ஏன் அப்படி போச்சு? கர்த்தருக்கு கீழ்ப்படியில. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நம் மனம் திரும்பி அவரிடத்துல வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறார். நிர்மூலம் ஆனவைகளை கட்டுகிறாரு, பாழானதை பயிர் நிலம் ஆக்குகிறாரு. 38ல வாசிச்சோம், அந்த பட்டணம் எப்படி இருக்கும்? மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். பாழான பட்டணம், அதாவது என்ன ஆகும்? யாருமே இல்லாத வீடு, அது அது ரொம்ப பாழா போன மாதிரி ஒரு குட்டிச்சுவரா ஆயிரும். பட்டணத்துல யாருமே இல்லைன்னா அது பாழான பட்டணம். ஆனா அது திரும்ப ஆண்டவர் நிர்மூலமானவைகளை கட்டி அந்த பட்டணத்திலையும் மனுஷருடைய மந்தைகளால நான் நிரப்புவேங்கிறார். அந்த காரியம் நடக்கும்போது நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். இன்னைக்கு நம்ம அறிஞ்சுக்கிறோமா? நிர்மூலமானது, அதாவது சிதறி போனது நம்ம ஆண்டவர் கட்டும் போது, சேர்க்கும் போது அதுல கர்த்தரை நம்ம பாக்குறோமா? அவரு தான் இதை செஞ்சார். அப்ப அவருக்கு பிரியமில்லாம இருக்கும்போது சிதறி போச்சு. அப்ப நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் மீண்டும் என்ன செய்யறார்? கட்டுகிறார், சேர்க்கிறார். அப்படி நடக்கும் போது இன்னைக்கு நம்ம எப்படி அவரை அறிந்து அவரை மகிமைப்படுத்துகிறோமா? அதுலயும் அவரை பார்க்கணுங்கிறார். இது 2 காரியம் பார்த்தா, இந்த கடைசிய 2 ஆசீர்வாதமான காரியம். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலையும் நான் என்ன செய்யணும்? அவரை நான் பார்க்கணும். என்னை அடிக்கும் போது, என்னை பலவீனப்படுத்தும் போது, என் தேவைகள் சந்திக்கும் போது அவரை நான் அறிஞ்சுக்கிறேன். அவர்தான் ஏன் அதை செய்யறார்? நான் வழி தப்பி போயிடக்கூடாது, அவருடைய பிள்ளை, அவருடைய வழி விட்டு நான் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்ப கடைசியா இந்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்? அவன் கீழ்ப்படிஞ்சவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம். அப்போ இந்த ஆசீர்வாதத்திலையும் நான் என்ன செய்யணும்? அவரைத்தான் பார்க்கணும், அவரை நான் மகிமைப்படுத்துகிறவனா இருக்கும். இப்ப இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? சிதறி போன குடும்பங்களையோ சபைகளையோ ஆண்டவர் மீண்டும் சேர்க்கிறார். சபையை விட்டு சிதறி போயிருப்பாங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க, ஆனா ஆண்டவர் சேர்க்கிறார். அப்போ கர்த்தரை பாக்குறோமா? கர்த்தர் இந்த காரியத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளுகிறோமா? இல்ல அதுலயும் வேற மனுஷங்களை யாராவது மகிமைப்படுத்துகிறோமா? அவங்கதான் இதை செஞ்சாங்க, ஏன்னா அதுக்கு உதவி செஞ்சது யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு, அப்ப என்ன செய்வாங்க? யாராவது ஒருத்தர் வந்து பேசி என்ன பிரச்சனை அதை சேர்த்து வைப்பாங்க. சபையிலேயே அப்படி ஆத்துமக்கள் பிரிஞ்சு போலாம். அப்ப என்ன செய்யறாங்க? யாராவது ஒரு விசுவாசி போய் என்ன பேசி அவங்களோட சேர்க்கலாம். ஆனா இது எல்லாவற்றையும் செய்யறது யாரு? அவங்களை கொண்டு செய்ய வைக்கிறத கர்த்தர் தான். அப்ப நான் அவரை அதுல பார்க்கும் கூட்டி சேர்க்கும் போது, நிர்மூலமானவைகளை கட்டும் போது, பாழான பட்டணத்துல மந்தைகளை சேர்க்கும் போது நான் யாரை பாக்குறேன்? அதை செஞ்ச ஒரு மனுஷனை பாக்குறோமா, இல்ல ஊழியக்காரங்களை பாக்குறோமா, விசுவாசிகளை பாக்குறோமா, இல்ல கர்த்தரை பாக்குறோமா? அவர் இந்த காரியத்தை செஞ்சார். ஏன் அப்படி போக வச்சாருன்னா, கீழ்ப்படியாம இருக்கும்போது. அப்ப கீழ்ப்படி மனம் திரும்பும் போது இது எல்லாவற்றையும் திரும்ப இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அப்ப அப்படி கொடுக்கும் போது அதுலயும் அவரை நம்ம பாக்குறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். அந்த இன்னைக்கு பார்த்தோம், நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அந்த எசேக்கியேல் இன்னும் பின்னாடி நிறைய வாசிக்கும் போது நிறைய இடத்துல சொல்லப்படும், நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாங்க. அப்ப இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இப்படி
ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் கர்த்தருங்கிறத நான் அறிஞ்சு கொள்றேமா. அவர் அனுமதி இல்லாம எனக்கு எது நேரிடாதுங்கிற விசுவாசம் இருந்தா எல்லாவற்றிலையும் அவரை பார்ப்போம், எல்லாவற்றிலையும் அவரை அறிந்து கொள்வோம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? எல்லாவற்றிலையும் அவரை அறிந்து கொள்றவங்களா இருக்கிறோமா? அது குறைச்சலா இருந்தாலும் சரி, நிறைவானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எல்லாவற்றிலையுமே நான் அவரை பார்க்கணும். அவரு தான் அனுமதிக்கிறார். ஆசீர்வாதமா இருந்தாலும் அதுலயும் அவரை பார்க்கும். அவர் தான் இதை செஞ்சிருக்கிறார். ஏன் செஞ்சாரு? கீழ்ப்படியும் போது, மனம் திரும்பும் போது, மனம் திரும்பி அவர் இடத்துல வரும்போது மீண்டும் கட்டுகிறார். அப்ப அதுலயும் நான் அவரை பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம இன்னைக்கு அவரை அறிந்து கொள்ளுகிறோமா? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு நம்ம எங்க எந்தெந்த காரியத்துல எல்லாம் இன்னைக்கு அவர் அறியாம இருக்கிறோம். அறியாம இருக்கிறதுனாலதான் முறுமுறுப்பு வருது. முறுமுறுப்பு, வாக்குவாதம், மற்றவங்களோட பொறாமப்படுகிறது, இதெல்லாம் ஏன் வருது? எனக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு சம்பவம் நடக்கும்போது அதுல அவரை அறிந்து கொள்ளாததுனால. ஆராய்ந்து பார்த்து ஜெபிப்போம். கண்களை மூடி யாரும் சேர்ந்து ஜெபிப்போம். 7 காரியங்களை நாம் பார்த்தோம். 7 காரியங்களும் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை விரும்புகிறார். நம் தன்மையாக அல்ல, சர்வ வல்லமுடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு பேரை இம்மானுவேல் என்று சொல்லி தேவன் நம்மோடு இருக்கார் என்று சொல்லி எப்படி ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுதே தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றோடு ஒன்று கலந்து ஆண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம எல்லா பகுதியிலும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எனக்கு வருகிற நன்மைகளிலே, எனக்கு வருகிற சோதனைகளிலே, எனக்கு வருகிற பாடுகள் பிரச்சனை மத்தியிலே, எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தின் மத்தியிலே, நன்மையின் மத்தியிலே, திருப்தியின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே, சோதனையின் மத்தியிலே என் தேவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறார் என்று சொல்லி அறிந்து கொண்டு அதற்கேற்ப விதமாக கர்த்தரோடு இசைந்து போகிற பிள்ளைங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு விரும்புகிறார். அர்ப்பணிப்போம். அந்த கண்களை திறக்கப்படாத அந்த மனக்கண்கள் திறக்கப்பட அர்ப்பணித்து ஜெபிப்போம். நீங்கள் அதிக நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, அருமையான அந்த வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நாளை கூட உங்கள் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளாக எங்களுக்கு அதில் நல்ல ஒரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு போதிப்பதைப் போல கர்த்தரை எங்களுக்கு போதித்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக கர்த்தரை ஒவ்வொரு பகுதி, எங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நான் தான் கர்த்தர் என்று சொல்லி, செய்கிறது நான் தான் என்று சொல்லி, அந்த தேவாதி தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும் அறிந்து கொள்வதற்கு ஏதுவான என் கண்கள் திறக்கப்பட்டு தேவனோடு வாழ்வுகளாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, ஏனுக்கு குறித்து வாசிக்கிறோமே, அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி, கர்த்தர் தான் சகலவற்றையும் செய்கிறார் என்று சொல்லி அறிந்திருந்தார். அப்படியாக நாங்களும் கூட ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், நன்மையானாலும் தீமையானாலும், அதற்கு பின்பாக கர்த்தர் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டவர்களாக, அவரோடு எப்பொழுதும் ஒப்புரவாளர்களாக, அவரோடு இசைந்து போகிற பிள்ளைங்களாக இருந்து தொடர்ந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசியாக என் தேவன் சொன்னீரே, இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையிலும் மாற்ற வல்லமுடைய கர்த்தர் ஒருவேளை குறித்து அறிகிற அறிவு எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனதுனாலே நஷ்டப்பட்டு போயிருந்தோம்னா, கர்த்தர் நஷ்டங்களை மாற்றி 2 மடங்கு நன்மையான காரியங்களை உண்மை அறிந்து கொள்ளும் பொழுது அதை கொடுப்பதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.